ஹாய் ஆல், வெல்கம் டு அமரா vlogs. ஸோ இந்த vlogல பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கிட்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எது வாஷ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வாட்டரில் கொஞ்சமாக லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து சைடுக்கு வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மீடியம் சைஸில் 2 ஆனியனை வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு தவா வந்து ஸ்டவ்வில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து போட்டுட்டு நல்லா வந்து கோல்டிஷ் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாதம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 kgலே வந்து கொஞ்சம் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் எடுத்துகிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிக் சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிக் சைஸ்லையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆனியன் வந்து கோல்டிஷ் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த பன்னீரையும் வந்து அதோடு போட்டுட்டு லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பன்னீரும் வந்து கோல்டிஷ் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து அந்த புதினா பேஸ்ட்டு, கருவேப்பிலை பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, ஸோ அதை வந்து இதில் வந்து போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு நீங்கள் கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிக்ஸியில் போட்டு ஃபைன் பண்ணி அந்த பச்சை மிளகாவையும் இந்த பேஸ்ட்டோடு போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து சாதம் ரெடியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாதத்தோடு இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. பன்னீர்னாலே எல்லா கிட்ஸுக்குமே பிடிக்கும். ஸோ ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. பன்னீர் வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸோ சீக்கிரம் வந்து உங்களை லஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.